செய்ய யாருமே கை உயர்த்தல பண்ணாங்க. இல்லையா? எத்தனை பேர் கடவுளுடைய பெரிய கிருபையினால புண்ணியத்தினால இந்த வருஷத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மாறும். உண்மையில ரொம்ப மனப்பூர்வமாக நினைக்கிறவங்க எப்படி நீங்கள் கர்த்தரை துதிக்க போறீங்கன்னு தெரியல. அதனால் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் கர்த்தருடைய பெரிய கிருபையினால கொரோனாவெல்லாம் தாண்டி ஜெயிச்சு 20 கால் வச்சுட்டு அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு தான், 2 கையும் தூக்கி சொன்னேன். மற்றவங்களாம் ஒரு கை தான். ஓதான் இந்த 1-2 பேருக்கு 2 அதுதான் அந்த மிஸ்டேக் இருக்கேன். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம துதிக்க சொல்லுங்க. சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் தேவ செய்தி நான் ரொம்ப இந்த வருஷம் வாக்குறதுக்காக காத்திருக்கும் பொழுது எனக்கு திடீர்னு சொல்லி ஒரு செய்தி கர்த்தர் கொடுத்தார். மாத்திரமில்லை, இந்த செய்தியை நான் ஆயுதப்படுத்தினேன். எனக்குள்ள அந்த செய்தி போணுச்சு. கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார்னு நினைவோடு கூட செய்தியெல்லாம் டைரியிலெல்லாம் எழுதிட்டு அதை கொஞ்சம் கம்ப்யூட்டர்லேயே போட்டு அந்த மெசேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். ஆனால் என்ன தெரியல, அந்த மெசேஜுக்கு முதலிய ராத்திரி வரையிலும் அந்த மெசேஜுக்கு தலைப்பும் கிடைக்கல. அந்த மெசேஜோட பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுது. நான் என்ன செய்தியெல்லாம் கொடுத்துட்டு அதனுடைய தலைப்பும் கொடுக்கல, அதனுடைய குறிப்பான தலைப்புகள் கூட அந்த பாயிண்ட்ஸாக வருதுலே அந்த பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுக்கல. அதோட தயவுசெய்து 2 பேர் கொண்டு வாங்கிக்கிங்க. எனக்கு குறைவாக இருக்கிறதுனால 2 பேர் பார்த்துக்கோங்க. சரியா? என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நேற்று முந்தின அதாவது என்ன அப்படின்னா நேற்று தான் என்ன கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை மணிக்கும் செவ்வாய்க்கிழமை இரவு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு வெளிப்பாடுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப குழப்பமாக இருந்தது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்றுமே இல்லை. சரி, 3 மணி வரலும் ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி நினைச்சேன். அது ஒன்றுமே கொடுத்தேன். 3 மணிக்கு போய் படுத்தேன். அப்படியே படம் தூக்கமே வரல. ஏன்னா மெசேஜ் பயமாக இருக்குது. ஏன்னா பயமாக இருக்கிறதுனால எப்பவும் வரல. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே தயவு செஞ்சு எப்படியாவது அது தலைப்பு கொடுத்து அந்த மெசேஜ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். சரிட்டு அப்படியே அந்த மொழிக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு திடீர்னு என்னோடய ஃபோனை எடுத்து பார்க்க முடியாது. எனக்குள்ள தூக்கம் ஒரு பக்கம் வந்தாலும் பயம் எங்கள் தூக்கத்தை கெடுத்துருச்சு. தூக்கத்தை கெடுத்த அப்படின்னால சரி என்ன ரொம்ப டிஸ்டர்பாக பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லி ஃபோனை எடுத்து திடீரென்று பார்க்கப்படும். திடீரென்று ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப வார்த்தை தான் எனக்கு அதிகமாக அது வேற யாரும் கொடுமா எல்லாரும் யாரெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வார்த்தை தான் எனக்கு ஒன்றுமே புரியாத ஒரு வார்த்தை. என்ன எருசலேம் என்ற ஒரு வார்த்தை. அந்த மெசேஜில் ஒன்றுமே அந்த குறிப்பே இல்லை. அந்த மெசேஜ் கர்த்தர் கொடுத்த அந்த மெசேஜில் ஒரு குறிப்பே எருசலேம் என்ற வார்த்தையே இல்லை. திடீரென்று எருசலேம் என்ற வார்த்தை கொடுத்து இதை பற்றி தான் நீங்கள் ஆயத்தப்படுத்தணும், இதற்காக நீ ஜெர்மி நான் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். உண்மையிலே என்ன செய்யறதுன்னு தெரியல. அதாவது ஒரு மென்டல் எப்படி இருப்பாலும் அந்த மாதிரி ஒரு புதுசாக இந்த வார்த்தை ஏன்னா ஊரை பற்றி ஒரு வார்த்தை எடுத்து பேசுவதற்காக ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தணும்னா அது முடியவே முடியாது. அதனால் என்ன செய்ய தெரியல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்தால் அந்த எருசலே என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதில் உள்ள ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். அதில் முதல் அந்த வசனத்தை நீங்கள் படிக்க யோபு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் வார்த்தை தான் முதல்ல எனக்கு இருந்தார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை ஆராய்ந்திருக்கிறது. நல்ல கவனிக்கணும். தேவரீர் நீ செய்ய நினைத்தது என்ன செய்யணும், தடைப்படாது என்று சொல்லி அந்த வார்த்தையை என்னுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சது. ஆனால் தலைப்பு எருசலேம் என்று பேச வேண்டும் என்று கருத்து சொன்னார். நான் எழுதின மொத்த மெசேஜ் அப்படியே கூடி கிடக்குது. இப்போ அப்படிதான் இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எருசலேமை பற்றி தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சரிங்களா? இந்த எருசலேமை பற்றி சில வார்த்தைகளை எனக்கு கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் அந்த பேப்பரில் இருக்கிறதே படிச்சிருக்கேன். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அது மாத்திரம் 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கொஞ்சம் பேப்பரில் அப்படியே இருக்கிறது அப்படியே படிச்சிருக்கேன். டைம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும்
எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அடுத்தது 44:26 குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதேயாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் கர்த்தர் மாத்திரமே. சரிங்களா? அடுத்த வாசியம். ஓரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். நல்லா கவனிக்க வேண்டும். எருசலேமை பற்றி ரொம்ப முக்கியமான வசனங்களை கொடுத்துருக்கேன். நீங்க வீட்டில் போனீங்கன்னா அதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் அந்த மெசேஜை எடுக்க முடியாத அவ்வளவு காரியங்கள் இருக்கு. நல்லா கவனிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, தூங்காதீங்க. இந்த வாக்குத்தத்தங்களுடைய ஆசீர்வாதம் சுதந்திரத்தில் கர்த்தர் உதவி செய்வாங்க. சரிங்களா? இந்த எருசலேம் என்கின்ற ஒரு வார்த்தை குறித்து சில சரித்திர குறிப்புகளை நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். மிக கவனமாக கேளுங்க. ஏன் எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஏனென்றால் அவர் செய்ய நினைத்தது விஷயம் தடைப்படாது. God has a plan about the Jerusalem. இந்த எருசலேமை பற்றி பேசணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லும் பொழுது எனக்கு உண்மையிலே ஒன்றும் புரியல. ஆனால் கர்த்தர் இந்த உதவி செய்து கர்த்தர் சில வசனங்களை அதில் கொடுத்த பொழுது நிறைய இடத்துல நிறைய வசனங்கள் குழம்பிட்டேன். அப்போ கர்த்தர் சொல்றார், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அதை குறித்து நான் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறேன், நீ அதிலிருந்து மாத்திரம் பேசினால் போதும் என்று கர்த்தர் சொன்னபடினா அந்த ஏசாயாவின் புஸ்தகத்தை தியானிக்க கர்த்தர் எனக்கு அனுமதித்தார். வெத்தினிய நைட் செவ்வாய்க்கிழமை ராத்திரி, புதன்கிழமை பகல், புதன்கிழமை ராத்திரி இவங்களை தியானிக்க ஆரம்பிச்சேன். அதற்கு பிறகு வியாழக்கிழமை சேவ் பண்ணலாம் நினைச்சேன், முடியவே. அதனால கத்துடைய பிள்ளைகளே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று இரவு 3 மணி நேரம் உட்கார்ந்து எல்லாவற்றையும் சேர்ந்து இன்னைக்கு காலையில் நானும் தம்பி அருணை போயிட்டா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்திருக்கிறோம். அதனால கத்துடைய பிள்ளைகளே, கர்த்தர் எருசலேமை குறித்து பேசுகிறார். ஏன் பேசுகிறார்? ஏன் எருசலேமை குறித்து? அதனால கத்துடைய பிள்ளைகளே, எருசலேம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு உண்மையான கர்த்தர் பூமியை சிருஷ்டித்தார். பூமியை சிருஷ்டித்த பிறகு நல்லா கவனிக்கணும், இந்த பூமியிலே அநேக இடங்கள் இருக்குது. ஆனால் அநேக இடங்கள் இருந்தாலும் எருசலேம் கர்த்தர் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது எருசலேம் என்ற பெயர் இல்லவே இல்லை. பூமி இல்லாத இடத்திலே கர்த்தர் ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் அப்பொழுது பேர் வைக்கப்படவில்லை, ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். நல்லா கவனிக்க வேண்டும். ஆதாமை உருவாக்குவதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். அந்த இடம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், அந்த இடம், அந்த இடத்தினுடைய நல்லா கவனிக்கணும், மலைகள் நிறைந்த மலைகள் என்றால் சின்ன சின்ன அழகான மலைகள் உண்டு. அந்த மலைகள் இருக்கிற இடத்தை தெரிந்து கொண்டால் அந்த இடத்துல இருக்கிற மண் சிவப்பான மண், அந்த ரெட் சாயில் என்று சொல்லப்படுறாங்களே, அந்த விதமான ரெட் மண், களிமண் இருக்கிறது போல அழகான ரெட்டான ஒரு மண். அந்த மண்ணை எடுத்து தான் அந்த பூமியிலே கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது ஆதாமை அந்த சிவப்பு மண்ணை எடுத்து ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்தார். அந்த கவனிக்க, ஆதாமை சிருஷ்டித்தார். இந்த ஆதாமை இந்த சிவப்பு மண்ணினாலே சிருஷ்டித்தபடினாலே, அந்த சிவப்பு மண்ணினாலே சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே ஆதாமுக்கு ஆடம் என்று பெயர் வைத்தார். ஆதாம் என்று பெயர் வைத்தார். ஆங்கிலத்தில் ஆடம் என்று சொல்லி, தமிழில் ஆதாம் என்று சொல்லி. நல்ல கவனிக்க, அதுல ஆதாம் என்றால் முதல் மனிதன் என்று அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் என்று சொல்லி அர்த்தம், சிவப்பானவன் என்று அர்த்தம், ரெட் ஆனவன் என்று அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது கூட யூதர்களுடைய பாரம்பரியமான அவருடைய சரித்திர குறிக்கப்பட்டது என்னவென்றால், நந்தகாரிகள் சிவப்பான ஸ்தலத்தில் இருந்துதான் அந்த மண்ணை எடுத்து ஆதாமை சிருஷ்டித்தபடினாலே அவன் சிவப்புள்ளவன், சிவப்பானவன் என்று அவனுக்கு பெயர் வைக்கும்படியாகத்தான் ஆண்டவர் ஆதாம், அது ஆடம் என்று சொல்லி பெயர் வைத்தார். அப்படி என்றால் சிவப்பானவன் என்றார். அந்த சிவப்பான மண் எடுக்கப்பட்ட இடம்தான் எருசலேம் என்று சொல்லி சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். நிறைய கவனிக்க வேண்டாம், இது முக்கியமான பகுதி. இவ்வளவு விஷயத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினபடினால்தான் இந்த செய்தி எல்லாம் கொடுக்க முடியுது, இல்லைன்னா கண்டிப்பாக வர முடியாது. சரிங்களா? இன்னும் சில குறிப்புகளை எல்லாம் சொல்ல போகிறேன். அந்த குறிப்புகளை மாத்திரம் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் செய்திக்குள்ள நான் கடந்து போகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். எருசலேம் எப்படி பெயர் வந்தது? ஆதாமை சிருஷ்டித்தார், சிவப்பானவன் என்று சிவப்பான மண்ணை சிவப்பானவன் என்று சொன்னார். எருசலேம் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை நான் குறிக்க சொல்ல போகிறேன். நல்ல கவனிக்க. முதலாக இந்த சிவப்பான மண் இருக்கிற பிரதேசத்துக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னால்,
முதலாவது அந்த இடத்துக்கு என்ன பெயர் என்று சொன்னால் சாலேம் என்று பெயர் இருந்தது. நல்லா கவனிங்க, என்ன பேருங்க? சாலேம் என்ற பெயர் இருந்தது. அந்த பெயர் எப்படி இருந்ததுன்னா, அந்த இடத்துல தான் ஒரு பெரிய பரிசுத்தவான், ஒரு பெரிய கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்தபடினாலே அந்த இடத்துக்கு சாலேம் என்று பெயர் வைத்தார். அந்த தேவனுடைய ஊழியன் தான் பெயர் வைத்தார். அந்த அதிகாரத்துல அந்த ஊழியன் அந்த 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 சாலேம் என்ற இடத்துல தான் முதலாவதாக அந்த மனிதன் இருந்தபடினாலே அவர் அந்த பெயர் அந்த இடத்துக்கு வைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எருசலேம் அல்லது பேர் என்ன பேருங்க? ஃபர்ஸ்ட் என்ன பேர்? சாலேம் என்ற பெயர். நல்லா கவனிக்கணும். இது ஆதாமுக்கு பிறகு நோவாவிற்கு ஒரு 10 தலைமுறை கடந்து போயிடுச்சு. அந்த 10 தலைமுறை வரையிலும் பெயர் வைக்கப்படவில்லை, சாலேம் என்ற பெயர் கூட வைக்கப்படவில்லை. அந்த நோவாவுக்கு பிறகுதான் அதுக்கு சாலேம் என்று வைக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த இடத்துல இருந்த மனிதன் மாத்திரம்தான் அந்த இடத்துல அந்த பெயரை வைக்கிறார். அந்த வசனத்தை பற்றி வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நேரம் இல்லை, சீக்கிரமா, அந்த வசனம் குறிக்கல, இந்த இடையில இருக்கிறதுனால நான் சொல்லிட்டு போறேன். 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாக ஆசாரியனாக இருந்த நல்ல கவனிக்கிறோம், சாலேமின் ராஜாவாகிய என்ன பேருங்க? மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமி உடையவருமாகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. சரி கவனிங்க, இப்ப நான் சொல்ற குறிப்பை கவனிங்க. இப்ப மெல்கிசேதேக்கு ஒரு ஊழியக்காரர், அவர்தான் முதல் தேவனுக்கு அடுத்தபடியாக, நோவாவுக்கு அடுத்தபடியாக முதலாவது மனிதனாக தேவனுக்கு என்று பிரத்யேகமாய் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிகவும் அவன் பெரிய ஆசாரியனாயிருந்தான். அதற்கு முன்பு ஆசாரியர் யாரும் இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் அழைத்து, நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறேன் என்று சொன்னார். கொண்டு போயிட்டார். அப்படி கொண்டு போகும் பொழுது நல்லா கவனிக்கிறோம், ஆபிரகாம் கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு வந்துட்டார். நல்லா கவனிக்கிறோம், கானானுக்கு வந்துட்டார். அந்த கானானுக்கு வந்த பொழுது நடந்த சம்பவம் என்ன என்று சொன்னால், அப்பொழுது அங்கு ஒரு பெரிய முதலாவது பைபிள்ல வரலாறுலேயே பூமியிலே ஆதாம் சிருஷ்டித்த பிறகு முதல் யுத்தம் நடக்குது. ஆபிரகாம் வந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து முதல் யுத்தம் செய்யறாங்க. The first war in the Bible, recorded in the Bible, recorded in the history, recorded in history also the same. பெரிய யுத்தம் நடக்கிறது. ஒரு பக்கம் 4 ராஜாக்கள், இன்னொரு பக்கம் 5 ராஜாக்கள். One side is the 4 kings, another side is the 5 kings. நல்லா கவனிங்க. அந்த யுத்தம் முதலாவது இருக்குது. அந்த யுத்தத்தினுடைய மூல பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னா, ஒரு பக்கம் கர்த்தருடைய ஜனங்கள், இன்னொரு பக்கம் பிசாசுடைய ஜனங்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அது விளக்குவதற்கு நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். இந்த யுத்தம் பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தம் நடக்கிற சமயத்துல நல்லா கவனிங்க. யுத்தம் நடக்கிற சமயத்துல அந்த யுத்தத்துல ஒரு கூட்டத்தார் ஜெயிக்கிறார். பிசாசை சேர்ந்த ராஜாக்கள் 5 பேர் இந்த 4 ராஜாக்களை ஜெயித்து விடுகிறார்கள். அப்படி ஜெயித்து விடும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த 4 ராஜாக்கள், அதாவது அவர்கள் நல்ல மக்கள், உண்மையான மக்கள், கடவுள் பயந்த மக்கள் இருந்தார்கள் அல்லவா, அந்த இடத்துல இருந்து முக்கியமான ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ஆள் யாருன்னா லோத்து. சோதன் குமாராவிலே இருந்தார். அந்த லோத்தை அந்த யுத்தம் செய்து வெற்றி பெற்ற ராஜாக்கள் கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போன உடனே நல்லா கவனிங்க, இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வருகிறது. ஏனென்றால் லோத்து ஆபிரகாமுடைய சகோதரன். நல்லா கவனிங்க, அந்த ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து. ஆபிரகாமுக்கு செய்தி வந்து, உங்க தம்பியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஆகவே யுத்தத்தில் அவன் மாட்டிக்கொண்டான், ஆகவே அவனை எடுத்துக் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுகிறான். இந்த நேரத்தில் தான் ஆபிரகாம் என்ன செய்கிறார், 318 பேரை அழைச்சிட்டு, அவர்கிட்ட இருந்தது அவர் பேர் தான் 380. ஏன் நம்பர்லாம் சொல்றேன்னா, அதெல்லாம் பைபிள்ல வந்து ரொம்ப ஆழமா அர்த்தமானது ஒன்று இருக்கிறது. அதுக்கு நேரம் எண்ணி கொடுத்து நான் பிறகு ஒரு முறை கிடைக்கும் சொல்லுகிறேன். அவன் யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஜெயம் எடுத்து லோத்தை மீட்டு கொண்டு வருகிறான். லோத்தை மீட்டு கொண்டு வரும் பொழுது அந்த யுத்தத்தை ஜெயித்து வருவதுதான் முதல் யுத்தம். ஆபிரகாம் செஞ்ச யுத்தம் தான் ஃபர்ஸ்ட் வார். நல்ல கவனிங்க, நிறைய யுத்தம் நடக்குது. பெரிய பெரிய யுத்தம் பாகிஸ்தானால நடக்குதுல்ல,
இதெல்லாம் யுத்தமே இருக்கு. ஃபர்ஸ்ட் வார் செஞ்சு யார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. முதல் யுத்தம் யார் செஞ்சதுங்க? ஆபிரகாம். 4 ராஜாக்களுக்கு மத்தியில இவர் தன்னந்தனியாக போய் யுத்தத்தை ஜெயித்து லோத்தை மீட்டு கொண்டு வருகிறார். வரும்பொழுது நான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட இந்த மெல்கிசேதேக் என்ற ஆசாரியன், நல்லா கவனிங்க, மெல்கிசேதேக் என்ற ஆசாரியன் இந்த ஆபிரகாமை சந்திக்கும்படியாக அவர் காத்திருக்கிறார். காத்திருக்கும் பொழுது அவர் இருக்கிற ஊர் தான் சாலேம். நல்லா கவனிங்க, சாலேம். சாலேம் என்ற ஊர்ல இருக்கிறார். கேள்விப்படுறார் ஆபிரகாம் ஜெயித்து விட்டு வருகிறார் என்று சொல்லி உடனே அவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு அவர் எல்லாவற்றையும் கொண்டு போகிறார். அங்கே அவர் கையில் இருக்கிற எல்லாத்தையும் ஆதாரத்தை கொண்டு போகிறார். கொண்டு போன பிறகு ஆபிரகாம் எதிர்க்க வருகிறார். ஆபிரகாமே, கர்த்தர் தெரிந்து கொண்டவனே, கர்த்தருக்கு ஜெயித்து கொடுத்திருக்கிறார், இந்த லோத்தையுடைய குடும்பத்தை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார், அதனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி முதல் யுத்தத்திலே வெற்றி பெற்ற தேவனுடைய மனுஷன் நீதான் என்று சொல்லி the first war in the globe யூனிவர்சல் போட்டு யூனிவர்சல் முதல் யுத்தம் அதை ஜெயிச்சுட்டு வரார். அவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஆதாரத்தை கொடுக்கிறார். அப்பொழுது தான் முதலாக பைபிளே முதலாக ஆபிரகாம் அந்த ராஜாக்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டு நிறைய கொள்ளடிச்சுட்டு வரார். பயங்கரமான பொருள்களோடு வரார். வரும்பொழுது இந்த நீதிமானை பார்க்கிறார். நீதிமானை பார்த்த உடனே அவர் கொடுக்கிற ஆதாரத்தை சாப்பிடுகிறார். சாப்பிட்டு ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். இவர் ஒருவர் தான் முதல் ஆசாரியனாகிய உலகத்திலே பூமியிலே the first servant of God, first servant of God, மெல்கிசேதேக். ஆகவே இந்த ஊழியக்காரனுக்கு என்ன கொடுக்கணும்? தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அதை நீங்க எபிரேயர் நிருபத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 4 வசனங்களிலே அழகாக போட்டிருக்கிறது. அந்த வசனங்களை வாசியுங்கள். நான் மேற்கொண்டு தொடர்ந்து கடந்து போகிறேன். வாசியுங்கள். எபிரேயர் நிருபம் Hebrews chapter 7 verses 1 to 4. இந்த மெல்கிசேதேக் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதமாய் இருந்தார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். சரி, போதும். அது வீட்டில் வாசிச்சு மீதி வசனத்தை நேரம் இல்லை. ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்தபடினாலே மெல்கிசேதேக் என்ன கொடுத்தான்? தசமபாகம். முதல் ஃபர்ஸ்ட் வார் முடிஞ்சு வந்த உடனே முதல் தசமபாகம் கொடுத்தது ஆபிரகாம் தான். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த மெல்கிசேதேக் என்ன இருக்குன்னா, அவர் சாலேமின் ராஜாவும் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதமாய் இருந்தார். என்னங்களா இல்ல, அவர் ராஜாவாக இருந்த ஆசாரியனாக இருந்தார். போட்டுக்கலையா? ராஜாவாகவும் இருந்த ஆசாரியனாக இருந்தார். கவனிக்கிறோம். இந்த எருசலேம் பெயர் வர்றதுக்கு முன்னால இதுக்கு என்ன பேருங்க? சாலேம். அதுக்கு என்ன பேரு? சாலேம். நல்லா கவனிக்கணும். இந்த சாலேம் என்ற ஊர் நல்லா கவனிக்க. இதுக்கு கீழே நீங்க வாசிட்டீங்கன்னா இந்த சாலேமுடைய ராஜாவுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு மெல்கிசேதேக் 2 பேர் கட்டு வச்சு. ஒன்னு the king of righteous ஒரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் king of peace ஒரு பேர். 2 பேர். நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. 2 பேர் இருக்கு. 2ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற 7 நீங்க வீட்டில் தியானித்துக் கொள்ளுங்க. நல்லா கவனிக்கிறோம். இந்த சாலேம் என்ற ஊரிலே இவர் ராஜாவாக இருந்து இவர் தான் ஆசாரியனாக இருந்தார். முதல் ஆசாரியன் அவர் தான், பாஸ்டர் தான். பூமியிலே முதல் பாஸ்டர் தான். எப்படி இருந்த நிலைமையில் என்ன நடக்குதுன்னா, இந்த சாலேம் என்ற ஊரிலே தான் நல்லா கவனிக்கணும், ஆபிரகாம் ஈசாக்கை பரிசெலுத்தி கொண்டு போனார். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஈசாக்கை பரிசெலுத்தி கொண்டு போனார். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய குமாரனை பரிசெலுத்த விடாம அங்க ஒரு ஆட்டை கொடுத்து பரிசெலுத்தினார். தாவீது அதற்காக கர்த்தர் என் மகனை கேட்டாரு, நான் பரிசுத்த மனப்பூர்வமா வந்தேன், ஆனா கர்த்தர் அவனை காப்பாற்றி விட்டு எனக்கு என்ன செய்தார்? ஆடை கொடுத்தார். பலி கேட்டு ஒரு ஆடை கொடுத்து அப்படின்னாலே இந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தார். யெகோ என்றால் தேவன் என்ற அர்த்தம், கர்த்தர் என்ற அர்த்தம். ஈரே என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் பார்ப்பார், பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்க்கிறார். நல்ல எகோ சொல்லுங்க, தேவன். ஜீரே அந்த இடத்துக்கு என்ன வச்சிருக்காரு? ஜீரே. மெல்கிசேதேக் என்ன பேர் வச்சாரு? அந்த இடத்துக்கு என்ன வச்சாரு? மெல்கிசேதேக்
நான் சொல்ற இடம் மெல்கிசேதேக் இருந்த இடத்துல தான் பலி செலுத்த வந்தாரு. அங்கதான் அவர் ஈரே வச்சார். மெல்கிசேதேக் என்ன பேர் வச்சார்? ஜீரேவு சாலம் சேர்த்து சொல்லு. ஜீரேவு சாலம் சேர்த்து சொல்லு. சத்தமா சொல்லுங்க. ஜீரே சாலம் ஜெருசலேம். எருசலேம் என்ற பெயர் வந்ததுக்கு காரணம் ஆபிரகாம் வைத்த ஈரே என்ற பெயரும், ஜீரே ஆங்கிலத்தில் ஜீரே இல்லைங்களா, ஈரே என்ற பெயரும் மெல்கிசேதேக் வச்ச சாலம் என்ற பெயர் சேர்த்தீங்கன்னா தான் என்ன பெயர் வந்துச்சு? ஷாலம் இல்லைங்களா, ஜெருசலேம் வந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு? எருசலேம். ஆகவே இந்த பெயர் வந்ததுக்கு காரணம் நன்றா கவனிங்க. ஆண்டவர் ஆதாமை உருவாக்குற இடத்துல தான் கர்த்தர் என்ன வைத்தார்? சாலோமோன் வைத்தார். முதல் ஆசாரியனை வைத்தார். அந்த இடத்துல தான் சாலோமோன் வைத்தார். ஆபிரகாம் ஈரே என்று சொன்னார். இந்த ஈரேமும் ஜீரேமும் சாலோமும் சேர்ந்தார். ஜிரே சாலோம் ஜிரே சாலோம் ஜிரே சாலோம் ஜிரே சாலோம் என்று சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு? இந்த ஈரே சாலோம் சேர்த்து தான் எருசலேமாக மாறினது. இந்த எருசலேம் உலக மேப்பிலேயே நிலப்பகுதியிலேயே முக்கியமான மத்திய புள்ளி, the center point of the globe. இந்த பூமி உருண்டையில சரியான புள்ளி வைக்க வேண்டுமானால் எருசலேமிலே தான் போய் தேவாலயம் இருக்கிற இடத்துல தான் கரெக்டாக நிற்கும். இன்னைக்கும் அந்த எருசலேம் வச்சு தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரலும் அதிகமாக உலகத்துல யுத்தங்கள் நடந்தது எதை வைத்திருந்தால் எருசலேமை வைத்து தான் நடந்தது. எருசலேம் வைத்து தான் இன்னைக்கு நிறைய யுத்தங்கள் ஆரம்பிக்க போகிறது. கடைசியாக முடிக்க போகிறது எருசலேமில் தான் யுத்தம் முடிய போகுது. நல்லா கவனிக்க வேண்டும். எருசலேமை வைத்து தான் யுத்தங்கள் ஆரம்பமானது. எருசலேமை வைத்து தான் யுத்தம் முடிய போகுது உலகத்திலே. ஆனால் எருசலேம் தான் அந்த ஆண்டவருடைய வருகைக்கு முக்கியமான ஒரு இடம். ஆண்டவர் வரும் பொழுது எருசலேமில் இருக்கிற உரிமமலையில் தான் ஆண்டவர் வந்து பூமியிலே காண்பிக்க போகிறார். ஆண்டவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேம் மிக முக்கியமான ஸ்தலம் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னைக்கு எருசலேமை பார்க்கிறதுனால் யுத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு கூட எக்கனாமிக் ப்ராப்ளம் வருவதற்கு காரணம் எருசலேம் தான். இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு தடை வருவதற்கு காரணம் எருசலேம் தான். ஆகவே இந்த எருசலேமை கர்த்தர் முக்கியப்படுத்துவதற்கு காரணம் என்ன? ஆதாமை சிருஷ்டித்ததான மண் எடுத்தான் எருசலேம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிறப்பான மண் இருந்தது, அதிலிருந்து செய்யப்பட்டவர்தான் ஆதாம். அதனால தான் அந்த ரெடிஷன் பெயர் வைத்தார் ஆதாம் என்று. ஆங்கிலத்திலே தமிழிலே ஆதாம் என்று, ஆங்கிலத்தில் ஆடம் என்று பெயர் வைத்தார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எருசலேமை குறித்து நீங்கள் நாம் தியானிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இந்த எருசலேமை தெரிந்து கொண்டது போலதான் கர்த்தர் உலகத்தினுடைய முக்கியமான மக்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை எப்படி தெரிந்து கொண்டார் ஆண்டவர்? சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் எருசலேம் நிலைமைக்கு எருசலேம் ஒரு இடத்தை தெரிஞ்சுக்கணும்னா நிலைமைக்கு இப்போ கூட எந்த இடம் ரொம்ப பெரிய இடம் தெரியுன்னா, கடலோரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் தான் நல்ல பெரிய இடம் இன்னைக்கும். இல்லைன்னா ஆறுகள் போகிற இடத்துல இருக்கிற இடம் தான் பெரிய இடம். ஆனால் எருசலேம்ல எந்த ஆறும் கிடையாது, எந்த கடலும் கிடையாது. அது ஒரு சரியான வறண்ட இடம். ஒரு அங்கே மலைகள் இருக்கிற மலைகள் தான் இருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. தண்ணீர் ஓட்டங்கள் எல்லாம் கிடையாது. கீகோன் என்ற ஒரே ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆறுடைய நீர்வளைத்தான் எருசலேம் பட்டணத்துக்கு முழுக்க தண்ணி, வேற எங்கேயுமே தண்ணி கிடையாது. யோர்தானுக்கு வர வேண்டுமானால் நன்றாக கவனிக்கணும், 32 மைல்கள் வர வேண்டும். இல்லைன்னா 47 கிலோமீட்டர் வரணும். 32 மைல் இல்லைன்னா 47 கிலோமீட்டர் யோர்தானுக்கு வரணும். பக்கத்தில் எந்த இருக்கும். ஆனால் ஒரு வறட்சியான ஒரு இடத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு தண்ணீர் இல்லாத இடத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு உங்களையுமே கர்த்தர் அப்படிதான் தெரிஞ்சுக்கிறார். நம்ம கஷ்டத்துலையும் பாடலையும் வேறு நாடு நிறைய நேரம் நம்ம சோர்ந்து ஆண்டவர் என்னை இன்னாண்டவரை ஏன் எல்லாம் போட்டு என்னை தெரிஞ்சுக்கிட்டு என்னை வேதனைப்படுத்துகிறேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன். நமக்கு பிரச்சனை எல்லாம் வரும்போது ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவோம், என்னை ஏன் எல்லாம் பண்ணுறாண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கு வறட்சி இருக்குதோ அந்த இடத்தை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடமா இருந்தது. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த எருசலேமை குறித்து தான் நான் பார்க்க போகிறோம். இந்த எருசலேம் நன்றாக இங்கே போட்டிருக்கேன், அந்த கையிலையும் இருக்கு. எருசலேம் பரிசுத்தத்துக்கு அடையாளமான ஒரு இடம். அல்லேலூயா. முதல் குறிப்பு எங்கேங்க? எருசலேம். நீங்க அந்த வசனங்களை எல்லாம் அப்படியே படிங்க சீக்கிரமா. சீயோன் குமாரத்தின் அழுத்தை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும்
நல்ல எருசலேமுடைய ரத்த பழிகளை கர்த்தர் கழுவி அது நடுவில் என்ன செய்கிறாரா? அப்ப எருசலேமை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறாரா இல்லையா? சரி, எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? எருசலேம் நாலாம் வசனம் வாசிக்கிறோம். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனோ பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் என்ன சொல்லப்படுவான்? நல்ல கவனிக்கிறோம். எருசலேம் பரிசுத்தத்தின் ஸ்தலம், the place of holiness, the place of holiness. அடுத்த வாசிங்க 27:13. அசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்கள் எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டவர்கள் வந்து எருசலேமிலுள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். நல்ல கவனிக்கிறோம். எருசலேமை கர்த்தரிடத்திலே வந்து அங்க என்ன செய்வார்கள்? பணிந்து கொள்வார்கள். அது எப்படிப்பட்ட இடமா? பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 42 வாசிங்க. பரிசுத்த நகரமாக எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவன் பரிசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ரைட், அடுத்த வசனம் வாசிங்க. உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. நல்ல கவனிங்க. இந்த 5 வசனங்களை பார்த்தீங்களே, 5 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எருசலேம் பரிசுத்தமான இடம். நீங்க எருசலேம் பரிசுத்தமான இடம் இல்ல, எருசலேமில் இருக்கிற மக்கள். இப்ப எருசலேமை பார்த்து உதறிவிட்டு தூசியை உதறிவிட்டுனா எருசலேமை உதறிவிட்டு என்ன அர்த்தம்? எருசலேம் பரிசுத்தத்திற்கு அடையாளமான இடம். ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகள் எருசலேமை போன்றவர்கள் அவர்கள் எதை உதறிட்டு வரணும்? தூசி எல்லாம் உதறிட்டு என்ன வாங்கணும் சொல்லுங்க? பரிசுத்தம். நல்ல நாட்டிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எருசலேம் எப்படிப்பட்ட இடம்? a place of consecration. போடுங்க. consecration of Jerusalem, the place of consecration என்றால் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிற இடம். ஆகவே இந்த வருஷம் 2021ல கர்த்தர் என்ன சொல்ற? நீங்கள் நான் யார் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க. எருசலேம். நீங்கள் நான் யார்? எருசலேம். கர்த்தர் நம்ம என்ன செய்ய விரும்புகிறார்? சத்தமா சொல்லுங்க. முதல் குறிப்பு அவ்வளவுதான். நான் எங்க ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண விரும்பல. ஏன்னா அவ்வளவுதான் கர்த்தர் கொடுத்தார், அதை மாத்த சொல்லிடுறோம். நாம என்ன ஆகணும் இந்த வருஷம்? சத்தமா சொல்லுங்க. ஆமென். அது ஒண்ணு. நான் எருசலேம் கர்த்தர் இந்த மையத்தில் பூமியில மையப்புள்ளியாக வைக்கப்பட்டது போல முக்கியமானதான் எனக்கு தெரிந்துவிட்டா நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அதனால எருசலேம் குறித்து இருக்கணும். ஜீவனுக்கு ஏதுவாக பெயர் பரிசுத்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் எவரும் பரிசுத்தவான் சொல்லுவார். கவனிக்கிறோம். எருசலேம் என்றால் பரிசுத்தத்துக்கு அடையாளமான இடம். கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிற ஆண்டு. நம்ம ஆண்டவர் என்ன செய்யலாம் சொல்லுங்க? எல்லாத்தையும் எடுத்துருவோம். நிறைய குறைங்க இருக்கு, நமக்கு நிறைய சொல்லணும்னா நிறைய இருக்குது. அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அதை போனோம், இதை போனோம். நம்ம எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரே என்ன பண்ணோம்? ஆமாம், எதுனாலும் ஆதாரம் கிடைச்சாலும் சரி, சோறு கிடைக்கலனாலும் சரி, என்ன வேணும்? பரிசுத்தம் தான் வேணும். நமக்கு பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் என்ன வேணும்? சரி, இதான் வேணுங்க. பரிசுத்தம் இருந்தால் கர்த்தர் இறங்குவார். அதுலையா இன்னைக்கு வரலும் கர்த்தர் எருசலேம் மேல கண்களை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் பார்க்கல. அதனால்தான் இவர் ஆபிரகாம் என்ன பேர் வைத்தார்? அந்த இடத்துக்கு என்ன பேர் வைத்தார்? நல்லா கவனிங்க. எருசலேம்னாலும் ஒண்ணுதான், சீயோன்னாலும் ஒண்ணுதான், ஈரேனாலும் ஒண்ணுதான். எல்லாமே மொத்தம் அந்த இடம் தான். ஆகவே சாலோம், ஈரே சாலோம், ஜீரே சாலோம், ஜெருசலேம். இந்த இடத்தை கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறார்? ஒருவேளை நம்ம வசதியானவர்களா எல்லாம் இருக்கலாம், நம்ம ஒருவேளை தெரிய படிக்காம இருந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை நம்ம எல்லாம் இழந்து கூட இருக்கலாம். அவனே கற்றுல எல்லாம் இழந்து எல்லாத்தையும் போய் நம்ம கஷ்டப்படும் பொழுது கர்த்தர் நம்மோடு சொல்றாரு, இந்த கஷ்டம்லாம் போகணும்னா நீ ஒன்றும் கவலைப்படாது, என்ன வந்தால் போதும், பரிசுத்தமா இருந்தால் போதும், நான் உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். நீ எல்லாம் உனக்கு இருந்தாலும் பரிசுத்தம் இல்லையானால் எல்லாம் உனக்கு ஜீரோ, எல்லாம் ஜீரோ. நீ பணம் வைத்திருந்தாலும் ஜீரோ, நீ வேலை இருந்தாலும் ஜீரோ, எது இருந்தாலும் ஜீரோ. ஆனால் பரிசுத்தம் இருந்தால் உன் பக்கத்தில் இருப்பவர் ஒருவர் இருப்பார், அவர் தான் ஹீரோ. அவர் ஹீரோவாக நிற்பார். ஆனால் ஜீரோ எல்லாம் ஆச்சு. ஆகவே இயேசு தேவன் எருசலேம் என்ற பரிசுத்தத்தின் அடையாளம். 21ஆம் ஆண்டு கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே
the year of consecration. சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டு. அதுல எருசலேமை குறித்து வீட்டில் போய் தியானிங்க. ரொம்ப நிறைய ஆழமான சப்ஜெக்ட். நான் இதுவரையிலும் இந்த பிரச்சனை பண்ணதே இல்லை. இதுதான் முதல் பண்ணேன். நம்ம முதல் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ எருசலேமை பற்றி எனக்கு வெளிப்பாடு தரல. ஆனால் இந்த மாதிரி கொடுத்தாரு, 2 நாள் கொடுத்தாரு. அந்த 2 இரவுகளில் தான் இந்த செய்தோம் ஆயத்தப்படுத்தி முன்பாக கொண்டு வந்து காரணம் கர்த்தர் மாற்றம். ஆகவே இந்த ஆண்டு பரிசுத்தத்தின் ஆண்டு. உங்களை பரிசுத்தத்துக்கு நேரம் ஒரு கர்த்தர். 2வது பாகத்தை வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், நல்ல கவனிங்க, சீயோனில் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். சீயோன்னாலும் எருசலேம் தாங்க. சீயோனில் இருக்கிற ஜனங்கள்லாம் எங்க வாசமா இருப்பார்களாம்? எருசலேமில் இருக்கிற ஜனங்க சீயோனில் தான் இருப்பாங்க. நல்ல கவனிங்க, 2மே ஒன்று தான். சீயோனில் இருக்கிற ஜனங்கள் எருசலேம் வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி என்ன பண்ண மாட்டேன்? அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறுக்கிறதா இருக்குவா. அடுத்த வசனம் வாசிங்க. பக்கத்திலே இருக்கு மறுப்பினால மரத்து காக்கிற பட்சிகளை போல சேனைகள் கர்த்தர். இல்ல அதிலே பாருங்க, அந்த வசனத்திலே தொடங்க. சரி, அந்த வசனத்துல நான் குறிக்க வேணாம், குறிச்சிருக்கேன். அந்த 2வது குறிப்பில் சொல்லிக்க பாருங்க. ஏசாயா 57:4-7, 116:5, 69:16 இதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. எருசலேமுடைய கர்த்தர் இறங்குகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நேரத்தில் அந்த ஒரே வசனத்தை பார்த்து நிறைய வசனங்கள் வந்து அதெல்லாம் போட முடியும். அதெல்லாம் கவனிக்கலாம். 2வது குறிப்பில் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமிலே நீங்கள் வாசமாக இருந்தா. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துக்கு ஆழத்தை கவனிங்க. எங்க வாசமா இருக்கணுமா? அட்டில இருக்கிற ஜனங்கள் எருசலேமிலே வாசமா இருந்தா நீ என்ன பண்ண மாட்ட? இனி அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலுக்கு சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு. நல்லா கவனிங்க, எங்க வாசமா இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்னங்க? எல்லாம் நம்ம இங்க ஏரோப்ளேன்ல போய் எல்லாம் எருசலேம்ல உட்காந்து எருசலேம்ல போய் வீடு படிக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. நான் எருசலேம் இடத்துல எப்படி போடுங்க? எருசலேம் என்ன அர்த்தம்? முதல் குறிப்பு, நீ பரிசுத்தத்தில் வாசமாக நல்லா கவனிங்க. நீ பரிசுத்தத்தில் வாசமாக இருந்தால் நீ அழ மாட்டே. நீ அழாம இருந்து நீ ஜெபம் பண்ணினா நான் என்ன பண்றேன்? உருக்கமா இறங்கி உன் ஜெபத்தை என்ன பண்றேன்? அல்லேலூயா. இது அந்த அர்த்தம் புரிஞ்சுச்சா? எருசலேம் வாசமா இருக்கு. எது வாசமா இருக்கணும்? எருசலேம் வாசமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏரோப்ளேன்ல எங்க போகணும்? டெல்லவில் போகணும் இல்லைங்களா? அங்கே எருசலேம் போகணும். நீ பரிசுத்தத்தில் வாசமா இருந்தா, எருசலேம் என்றால் முதல் குறிப்பே கான்செக்ரேஷன், பரிசுத்தம் இல்லைங்களா? நீ பரிசுத்தத்தில் வாசமா இருந்தா நீ என்ன பண்ண மாட்ட? அழ மாட்டாய். சொல்லுங்க, அழ மாட்டாய். அழமா இருந்தாலும் அது ஒரு ராசிக்கணும். நீ அப்புறம் ஜெபம் பண்ணுவல, என்னெல்லாம் வேணுமோ எதெல்லாம் வேணுமோ பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன், உன்னுடைய பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுவேன், உன் கணவருக்காக மனைவிக்காக ஜெபம் பண்ணுவேன், உன் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுவேன். எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு உனக்கு என்ன கொடுப்பாங்க? உன்னால இறக்கத்தை காண்பித்து உனக்கு என்ன தருவாங்க? அல்லேலூயா. சரி, இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் அழாம கர்த்தருடைய இறக்கத்தை பெறணும் எவ்வளவு பேர் விரும்புறீங்க? புரியுதா? அவ்வளவு வசனம் புரியுதுங்களா? ஆழம் புரியுதா? எருசலேம் என்றால் கர்த்தர் உனக்கு இறக்கத்தை காண்பிக்கிறார். பரிசுத்தம், இந்த வருஷம் பரிசுத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க மேல இறங்குவாரு. எந்த காரியம் உங்களுக்கு ரோகமா இருக்காது எல்லாம் நீங்க ஜெபிக்கும் போது ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உடனே என்ன செய்வாங்க? அதை பாருங்க, நீ கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உறக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே என்ன பண்ண உடனே? கேட்ட அந்த வார்த்தைகள் அடுத்த சொல்லுங்க. இவ்வளவு உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படாம இருக்கலாம். இந்த ஆண்டு நீங்க ஜெபம் பண்ண உடனே பதில் வரும். இமீடியட்டா. அதாவது இதெல்லாம் டெலிகிராம்ல தான் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்றது காலையில் ஒரு காலம் இருந்துச்சு. குதிரையில வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அப்பெல்லாம் அந்த காலத்தில் அப்படிதான் குதிரையில இருக்கும். அப்புறம் டெலிகிராம் அடிப்பாங்க. அது வந்து சேர்ந்து லெட்டருக்கு பிறகு ஒரு டெலிகிராம் இருந்துச்சு. இப்போ டெலிகிராம் எல்லாம் இல்லை. இப்போ சும்மா இங்கேருந்து ஹாய் அப்படின்னு சொன்னா எதுலங்க இதுல சும்மா மாமா யாருக்கும் ஒரு ஹாய் ஐ எம் யூசிங் சரி வச்சுட்டீங்கன்னா உடனே நான் சொல்றேன் ஹாய் ஐ எம் ஆல்சோ யூசிங்
இதை விட குயிக்கா பதில். எப்போ நான் இங்கே வாசமா இருக்க வேண்டும்? எருசலேம் என்ற பரிசுத்தத்தில் நான் இருப்பேன். என் தேவன் சொல்றார், என் மேல உருக்கமா இறங்குறார். He will be a clemency to you, clemency to you. அதான் ஜெருசலேம் என்றால் clemency of Jerusalem என்றால் தேவனுடைய உருக்கமா இருக்கிறார். வார்த்தைக்கு தான் அந்த clemency வார்த்தை வேணும். உங்க மேல உருக்கமா இறங்குகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன கிடையாது, மனப்பூர்வமா மனப்பூர்வமா உங்க மேல அதிகமான பரிவு கொண்டு ரொம்ப இறக்க